வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. உங்கள் அரண்மனையை பார்க்கின்ற வருகின்றவர்கள் எத்தனையோ விசித்திரமான பார்த்து ரசித்து இதுதான் எங்க அம்மா கொண்ட நாடு என்றால் மிகவும் பெருமிதம். நன்றாக பார்த்துக்கொள். கடைசியாக நீ பார்க்கக்கூடிய பார்வை இதுதான். அம்மா என் குடியை கழிக்க வந்த என் குலத்தையே கெடுக்க வந்த கோடாலி சாமி, நயவஞ்சகி, நாசக்காரி, தாய்மாமன் நாட்டுக்கு அழைத்து சென்று சீர் தருவார், சிறப்பாக நம்மை கவனிப்பார் என்றுதானே வந்தாய். உன் மனக்கோட்டையெல்லாம் மண்கோட்டையாகிவிட்டது. இங்கு அழைத்து வந்தது உனக்கு சீர்வரிசை கொடுக்கல, உன்னை அடித்து உதைத்து அவமானம் செய்து உன்னை சித்திரவதை செய்ய வேண்டும்.
பேசுகிறாய்? ஏகமாக என்னை பார்த்து பேசுகிறாயே? ஏய், செத்த மாடு புல்லு திங்குமா? ஏய், மாமா மாமான்னு மாமா மாமா அப்படி போடு, அப்படி போடு. சொல்லி என்னை ஏமாத்தி கூட்டி வந்து என்னை இப்படி சித்திரவதை செய்து அடிக்கிறீங்களே மாமா, உங்களுக்கு என்ன மாமா உனக்கு இதுதான் நீதியா? இதுதான் தர்மமா மாமா? நீதி நேர்மை எல்லாம் போய்விட்டது. எப்போ என் பையன் லக்னகுமாரனுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஆசைப்பட்டேன். ஆசையாக இருந்தார்கள். அந்த ஆசையெல்லாம் மண்ணலி போட்டானே தாய். அந்த வஞ்சகம் என்னை வாட்டுகிறது. உண்மைதான். பேடி சன்னியாசி, ஒரு பரதேசி, ஒரு பிச்சைக்காரன். அவன் வீட்லயாவது கல்யாணம் பண்ணியிருந்தா நான் பொண்ணு கேட்க மாட்டேன். ஆனா என் ஜென்ம எதிரி கேடு கட்ட பாண்டவர். உண்மைதான். புதிய மக்கள் கண்டவனுக்கு பிறந்த குண்டகசாதி பசங்க, அந்த கண்டவனுக்கு பிறந்த குண்டகசாதி பசங்க அந்த பாண்டவர்களுடைய குடும்பத்தில் வாக்குப்பட்டதை தாண்டி இவ்வளவு ஒரு ஆத்திரம் உனக்கு ஒண்ணு தெரியாதா? தங்கைக்கு இருக்கிற ரகசியம் எனக்கு என்ன தெரியும்? என் பையனையே யாரு? அந்த அள்ளி பையன், அர்ஜுன பையன், ரெண்டு பேரையும் நிக்க வைக்கிறாங்க. ஆமா, சின்னஞ்சிறுசு. இவன் ஓடி ஓடி அந்த அர்ஜுன பையன் கட்டி ஓடுறது. என் பையன் வெக்கு வெக்குன்னு பாக்குறது. ஏண்டி அப்ப பெத்த மனசு, என் மனசு எவ்வளவு பாடுபடு. என் பையன் நீங்க ரெண்டு பேரும் விளையாடுறத பார்த்து ஏங்கி ஏங்கி தவிக்கிறான். அப்பா அப்பா, இவன் என் கட்டு வந்து அவன் பேச மாட்டேங்கிறான். அந்த பொண்ணு அந்த அர்ஜுன பையன் கட்டியே பேசுறான் அப்படின்னு என் பையன் அழுதுட்டு என் மனசு பக்கத்துல நின்னா என் மனசு எவ்வளவு பாடுபடு. என்ன பண்றது? சின்ன பொண்ணாச்சே, நம்ம தங்கச்சி பொண்ணாச்சே, அறியாத வயசு, தெரியாத பருவம் அப்படின்னு விட்டு வச்சேன். ஆனா இன்னும் ஒண்ணு கட்டு போகல. இப்ப வந்து உனக்கு சீர்வரிசை தர்றேன், தாய் மாமன் பண்றேன், சீர்வரிசை பண்றேன்னு உன்னை எதுக்கு கொண்டு வந்தேன் தெரியுமா? இப்ப நீ வயசுக்கு வந்துட்ட. இனிமேல் நாட்டுல நீ இருந்தீங்கன்னா யாரு புலேந்திரம் வருவான், உன்னோட சேருவான். உனக்குன்னு ஒரு வாரிசு பிறக்கும். எங்களுக்கு தலைவலி. ஆமா, எப்படி எங்களுக்கு ஒரு எதிரி உருவாயிருவான். அப்பேர் கொண்ட அந்த எதிரி உன் வயிற்றுல உருவாக கூடாது. ஆனா உன்னை என்ன செய்ய போறோம்? இந்த கல்லறை சிறைகளை போட்டு உன்னை சித்திரவதை தினமும் பண்ணுவோம், அடிப்போம், உதைப்போம். நாட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு நினைச்ச நீ கல்லறை கோட்டை உனக்குன்னு கட்டி வச்சிருக்கிறோம். இந்த கல்லறை கோட்டைகளே ஒரு ஜன்னல் கிடையாது, கதவும் கிடையாது. எல்லாம் கல்லுல வட்டினது. மூச்சு கூட வாங்க முடியாது. அப்பேர் கொண்ட கரும் சிறைகளே உன்னை எதிர்க்க மாட்டோம். ஏய், நீ செய்த தவறு, உன் தாய் தந்தை எனக்கு செய்த துரோகம். இதை நினைச்சு நினைச்சு நீ சாகணும். இதை கேட்ட பாண்டவர் நம்ம மருமகளுக்கு இப்பேர் கொண்ட கொடுமையான்னு சொல்லி அந்த நாய்ங்க காட்டிலே வெந்து 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 சாகணும். தம்பி,
மானங்கெட்டவளே, என்னடி பேசுகிறாய்? நான் ஒரு நாட்டுக்கு இளவரசியாக நாட்டில வாழ்ந்து கொண்டு அரண்மனையில என்னை அழைத்து வந்து சீர்வரிசை குடிக்கிறேன், சேதனம் குடிக்கிறேன்னு சொல்லி தாய் மாமனை கௌரவப்படுத்த வேண்டும் சொல்லி என்னை தந்திரமாக அழைத்து வந்து என்னை கல்சிறையில போடுறேன்னு நினைக்கிறீங்களே மாமா, இதுதான் உங்கள் ராஜ தந்திரமா? என் ராஜ தந்திரமடி மானங்கெட்டவளே, இந்த பெண் வார்த்தை கேட்டு என் எண்ணத்தை நான் மறப்பேனா? துரியோதனன் யுவராஜன் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன். அடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவன் இந்த துரியோதனன். மரியாதையாக சொல்கிறேன், அடிபட்டு செத்து விடாதே. போ, கல்லறை கோட்டைக்குள் போ. கன்னி பருவத்தில் கண்ணியால சிறை வைக்க வேண்டாம், என்ன மங்க பருவத்தில் மங்கையை சிறை வைக்க வேண்டாம். நான் ஒரு அறியாத பொண்ணு மாமா, என்னை ஒண்ணும் தெரியாது ஏமாத்தி கூட்டி வந்து என்னை இப்படி சித்திரவதை செய்ய உங்களுக்கு நியாயமா மாமா? உன்னை சித்திரவதை செய்தால் தான் அந்த கேடுகட்ட பாண்டவர் இங்கு வருவார்கள். அவரை கண்டால் பார்த்து விட்டால் போதும், கண்ட துண்டமாக வெட்டி எறிந்து விடுவேன். மாமா, என்னை விட்டு விடுங்க. முடியாது. என் தாய் வீட்டுக்கு நான் சென்று விடுகிறேன். முடியவே முடியாது. எங்க அப்பா அம்மாவோடு சேர்ந்து இருந்துறேன். முடியாதே, மானம் கட்டவர். தம்பி, வெட்டால் இவள் அதிகமாக பேசுவார். போட்டு கல்லறை சிறையில போட்டு இவளை அழைத்து வை. ஐயோ வேண்டாம் மாமா. போ, போ. ஏன் சித்திரவதைக்குள் ஆளாகிறாய்? மாமன் சொல்வது உன் நலத்துக்கு. கல்லறை சிறையில போய் சற்று அமர்ந்து ஓய்வெடு. மீண்டும் காலையில் வந்து உன்னை அடிக்கிறோம். நகர பாண்டியர்களா, இழுத்து சென்று அந்த கல்லறை கோட்டையில் அடக்கு. நாம் எண்ணிய எண்ணம் கைகூடி விட்டது. இதற்கு மேல்தான் மிகவும் நாம் செயல்பட வேண்டும். எப்படி? அதாவது சிறையில வைத்து விட்டோம், சிறை வச்சுட்டோம். இதற்கு தகுந்த ஒரு ஆளு காவலை வைக்கணுமே. காவலுக்கு ஆள் வேணும் அல்லவா? அண்ணன் தம்பி நம்ப முடியாது. சின்ன பொம்பளை ஆசை பிடிச்சவனுங்க கல்யாணம் எவனாவது வயசு பொண்ணு உள்ள பூந்து ஏதோ பண்ணிட்டாங்கன்னா வம்பாயிரும். அதனால தம்பிங்க வா, போயிடும். இந்த கலந்தாருக்கு சரியான ஒரு காவலை நியமிக்க வேண்டும். இந்த ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள் தான். யாரு? நம் அன்புக்கு கட்டுப்பட்டவன். அன்பு பாசம் என்று சொல்லக்கூடிய கற்புக்கு அடைப்பட்டவன். யாரு? யாரு? செஞ்சோடு கடந்து இருக்க சேராத இடத்துல சேர்ந்துட்டுன்னு அவனுக்கு தெரியாது. ஆமா. யாரு? அன்பு தேசத்தின் அதிபதி அதிபல கர்ணன். அதிபல கர்ணன். அந்த கர்ணனும் நீதியோடு நேர்மையோடு நின்று காவல் பார்ப்பான். உண்மைதான். அவனை தவிர உத்தமன் யாரும் கிடையாது. காவல். அதனால் சீக்கிரமாக சென்று கர்ணனை அழைத்து வா. அப்படி அதட்டும். கல்லறை சிறையில் முதல் காவலாக வைக்க வேண்டும். மன்னர் அழைத்தார் என்று சீக்கிரம் அழைத்து வா. உடனே அழைத்து வருகிறேன்.